ரைட். பேசிக் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்குமா? அன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? அன்றைக்கி வராதவங்க அந்த கிளாஸ் வீடியோ போட்டேன், யூடியூப்பில் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இன்றைக்கி புரியும். இயல் எண்கள்னால் என்ன? முழு எண்கள், முழுக்கள், அதில் குறை முழுக்கள், நிறை முழுக்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள். முன்னினா என்ன? தொடரினா என்ன? அப்புறம் மடங்கு, தெரியுதுல? ஒரு எண்ணோட மடங்குனா என்ன? அதான் மல்டிப்ளிகேஷன். காரணி அப்படின்னா என்ன? அப்புறம் கூட்டல்னா என்ன? கழித்தல்னா என்ன? பெருக்கல்னா என்ன? வகுத்தல்னா என்ன? சரியா? டேபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்ல. பெருக்கல் தான் அது, அதுக்கான டேபிள் அவன் மனப்பாடம் பண்ண வச்சு கெடுத்து விட்டானுங்க நம்மளை. பார்த்தோம் அன்றைக்கி டேபிள்ஸ். நான் மனப்பாடமே தேவையில்லை, போட்டுடலாம். அன்றைக்கி வரல தானே நீங்களா? கிளாஸ் பார்த்தீங்களா? போட்டேன் பாருங்கள். எத்தனாவது வாய்ப்பாடு வேணாலும் சரி, நீ பெருக்கல்லாம் என்னென்னு புரிஞ்சதுனாக்கா ஹரிசாண்டலாக 10 வரைக்கும் தெரிஞ்சால் போதும், வெர்டிக்கலாக 10 வரைக்கும் தெரிஞ்சது. எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் சொல்ல முடியும். பெருக்கல்னா என்னென்னு பார்த்தோம். கூட்டல் தலைகளாக, கூட்டல்னுடைய இன்னொரு டைமென்ஷன். ஓகே, வேறு ஒரு எண்ணை அத்தனை தடவை கூட்டணும், அதுக்கு பேர் தானே அது பெருக்கல். ஒரு எண்ணை அத்தனை தடவை கூட்டணும். இப்போ 5 × 3ன்னா என்ன அர்த்தம்? 5 3 தடவை கூட்டுறான்னு அர்த்தம். வராதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அல்லது 3 5 தடவை கூட்டுறோம். ரைட். வகுத்தல்னா என்ன? பெருக்கல், கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தான் பெருக்கல். சரியா? இங்கிலீஷில் மல்டிப்ளிகேஷன். இதோட தலையில் தான் அது வகுத்தல், டிவிஷன். இதோட தலையில், இதோட தலையில் அது. இப்போ டேரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், வகுத்தல்னா என்ன? 10 2ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்த்தா அதானது வகுத்தல். அது கூட நீங்கள் சொன்னதெல்லாம் விடுங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. வகுத்தல்னா என்ன அர்த்தம்? ஒரு எண்ணுக்குள்ளே இன்னொரு எண் எத்தனை இருக்குது, எத்தனை காரணி இருக்குது அப்படிங்கிறது தானே அது. 2ங்கிறது 10ஓட காரணி. 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது, அதானது 5 2. 5 × 2 போட்டான்னு வரும் 10. சரியா? ஒரு கேம் விளாட்லாமா? ஒரு கேம் ஸ்கூல்லலாம் பண்ணுவாங்க, சொல்லாமல். சரி, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். அதை அடுத்தது நாளைக்கு என்ன பண்ணுறீங்க? 1லேருந்து 100 வரைக்கும் எழுதணும். எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. 1 2 அப்படின்ட்டு 10, அடுத்து 11 12 அப்படின்னு போடணும். ஃபுல்லாக எழுதிட்டு அதில் பகா எண் இருக்கு இல்லையா, ப்ரைம் நம்பர். பகா எண் என்னன்னு பார்த்தோம். பகா எண் என்னன்னு பார்த்தோம். நம்ம பார்த்த ஆங்கிளில் சொல்லுங்கள். அந்த எண்ணோட முதல் மடங்கு அதுதான், அதுதான் பகா எண். அந்த எண்ணோட முதல் மடங்கு. சரியா? ஒரு எண்ணோட மடங்கு, மிக சிறிய மடங்கு என்ன? 1. கேள்வியை உள்ளே புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். அன்றைக்கே கேட்டேன், ஒரு எண்ணோட முதல் மடங்கு எது? அதே எண் தான். சரியா? ரைட்.
அந்த எண்ணுக்கு வேறு காரணிலாம் எதுவும் இல்லை, வேறு ஃபேக்டர் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தானது பகாயன். அதுக்கு பேர் தானது பகாயன், ப்ரைம் நம்பர். ரைட், பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி எழுதி இதில் எதெல்லாம் பகாயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிட்டு வாங்க. அடுத்து போகலாமா? பின்னம், இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரீங்களாமா? சரி, குரூப்பில் ஆட் பண்ணியாச்சா? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி, கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்போ வாங்க. ஓகே, கவனிங்க. போன அன்றைக்கி கடைசியாக எடுத்த கிளாஸை யூடியூப்பில் பார்த்துருங்க, பக்கத்தில் கேளுங்க, சொல்லுவாங்க எப்படி பார்க்கணும். உட்காருங்க. பின்னம், ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். மேத்தமேட்டிஷியன் யார் யார் இருக்கீங்க? 2-3 பேர் இருந்தீங்களா அன்றைக்கி? 3 பேர் இருக்கீங்களா? 4 பேரா? 5 நீங்களா? இன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸா 2 பேருமே? சரி. என்னது பின்னம்னா என்ன? ஃப்ராக்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன். தெரிஞ்சதே சொல்லுங்கள். எல்லாமே உங்களை சுற்றிலும் நம்ம லைஃபுக்கு தேவையானதை தான் கற்றுக்குறோம். அதுக்கு தான் ஸ்கூல் காலேஜுக்கு வரோம். சரியா? இப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். இல்லைனா மனப்பாடம் பண்ணிவிட்டு சிந்தனை இல்லாமல் தான் உட்காந்துருக்கோம். அதான் கேட்குறேன், என்ன அர்த்தம் ஃப்ராக்ஷன் என்ன? நீங்கள் என்ன மேஜர்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸா? மேக்ஸ் இருந்துருக்குமே +1 +2. நீங்கள் பிபிஏ. வேறு இன்ஜினியர். பின்னம் என்ன தெரில? எதையாவது சொல்லுவோமே, ஸ்கூலில் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோமே, அதையா சொல்லுங்கள் சார். மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் இருக்கும். என்னது இது? பகுதி தொகுதியா? பகுதியும் தொகுதியும் இருந்தா அதுக்கு வேறு என்னது பின்னம்? அதையா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, பிளாங்காக இருங்க, தப்பே கிடையாது. சரி, அது என்ன சார் பகுதி தொகுதி? இங்கிலீஷ்லையாம்மா டினாமினேட்டர் நியூமரேட்டர் இருந்தானது அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன் அப்படிம்பாங்க. என்னது டினாமினேட்டர்னா என்ன, நியூமரேட்டர்னா என்ன? நீங்கள் என்ன +1 +2 என்ன குரூப் படிச்சீங்க? மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேக்ஸ் இல்லை. சரி, உட்காருங்க. உட்காந்தே பேசுங்க, எந்திரிக்கலாம் வேண்டாம். சொல்லுவாங்க சார், மேலே உள்ள நம்பரு நியூமரேட்டர், கீழே உள்ள நம்பர் டினாமினேட்டர். இது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தானே அது பின்னம். அப்படின்னா என்ன சார்? தெரியாது. சரி, இங்கிலீஷில் இதுக்கு வந்துட்டு நியூமரேட்டர், இதுக்கு பேர் டினாமினேட்டர். தொகுதி தமிழில் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு பேர் பகுதி. ஓகேவா? இப்போ பாருங்க, என்னென்னு ப்ராப்பராக புரிஞ்சுக்கங்க. 1 ஏதோ ஒரு முழுசு 1. இதை கேக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு கேக்கு எடுக்கிறேன். கான்செப்டாக புரிஞ்சுக்கங்க. இதை வச்சு தான் நிறைய விஷயம் இருக்கும். ஸ்கூலில் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டிருங்க, ஸ்கூல் காலேஜெல்லாம். ஒரு முழுசு, ஏதோ ஒரு முழுசு, நான் ஒரு கேக் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை எடுத்து 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறேன். இந்த கேக்கை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. ஃப்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் அங்கே எங்கேயோ ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா அப்போ நான் என்னென்னு கேள்வி கேட்டுட்டு இந்த கேக்கை வச்சு திரும்ப ரீகால் பண்ணிக்க கான்செப்டை. மொழியே அதுக்கு ஆன்சர் சொல்லிடும். புரியுதா? ரைட். 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன் ஒரு முழுசு எடுத்து. ஓகேவா? எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன் அப்படிங்கிறத இங்கே எழுதணும் கீழே. அதுக்கு பேர் தானே அது பகுதி. எத்தனை சமமான பங்குகளாக வெட்டணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதான் கீழே உள்ளது பகுதி. ஓகேவா? அதில் ஒரு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டேன். எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணுங்கிறத கீழே எழுதணும். எவ்வளோ பார்ட் இருக்குது அல்லது எவ்வளோ பார்ட் எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், மேலே எழுதணும். முழுசு கிடையாது.
எது பின்னம் இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன், ஃப்ராக்சர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்ததா ஃப்ராக்ஷன். ஃப்ராக்சர்னு என்ன அர்த்தம்? உடைக்கிறது. ஆமாவா? எழுதாதீங்க, கவனிங்க, எழுதக்கூடாது யாரும், கவனிங்க. அப்போ முழுசாக இருக்காது, முழுசோட கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் தானே அது ஃப்ராக்ஷன். ஓகேவா? கீழே உள்ளது எதை மென்ஷன் பண்ணுது? எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும், நீ எத்தனை பார்ட் எடுத்து சாப்பிட்ட, அதான் 2ல் 1/2 அப்படிம்பாங்க. 2ல் 1 அப்படி தான் சொல்லணும். 2ல் 1. 2னா எத்தனை சமமான பங்காக வெட்டணும்? 2 சமமான பங்காக வெட்டி ஒரு பங்கை நான் எடுத்து சாப்பிட்டேன். சரியா? அது சமமாக தான் வெட்டணும். இப்போ இது 600 கிராம் இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் 200 கிராம் இருக்கணும். ஓகேவா? 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். இதை நான் எப்படி எழுதணும்? 3/2 3ல் 2 பங்கு அப்படின்னு சொல்லணும். 2/3 எப்படி வேணாலும் சொல்லலாம். 2/3. இப்போ 3 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு 2 பார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மிச்சம் எவ்வளோ இருக்குது? ஒரு பார்ட் இருக்குது. அதை எப்படி எழுதணும்? 1 எழுதலாமா? 1ன்னு எழுதுனா ஒரு முழு கேக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சதா? அப்போ ஒரு கேக் எடுத்தேன், 3 சம பங்காக வெட்டினேன், ஒரு பங்கு இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? மிச்சம் உள்ளதே இவ்வளவு, நான் சாப்பிட்டதே இவ்வளவு, அதான் அர்த்தம். இப்படி என்ன பண்ணலாம்? நீ எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினானா 100 சம பங்காக போட்டு 5 பங்கு எடுத்துருக்க, எப்படி எழுதணும்? ஒரு கேக் இருக்குது, 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு 5 பார்ட் எடுத்துருக்க, அதை எப்படி எழுதணும்? அந்த கடைசியில் 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கீங்க, ஒரு கேக் எடுத்துருக்கோம், உட்காந்தே பேசுங்க. 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 5 பார்ட் எடுத்துருக்கீங்க, அதை எப்படி எழுதுவீங்க? 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கேன், 5 பார்ட் எடுத்திருக்கேன், அதை எப்படி எழுதணும்? 3/5 5/100 கரெக்டு தானே? 5/100 தானே? டேரெக்டாக சொல்லுங்கள், அப்புறம் என்ன நிறைய வேலையெல்லாம் இருக்குது. 1000 சம பங்காக வெட்டி 3 பங்கு எடுத்துருக்கேன், அதை எப்படி எழுதணும்? 3/1000. அப்போ ஒரு கேக் எடுக்கிறீங்க, 1000 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 3 பார்ட் எடுக்கும். சரியா? அதே 1000 பார்ட்டாக வெட்டி 999 பார்ட்டு எடுத்துட்டேன், அதை எப்படி எழுதணும்? 999/1000. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1/1000. ஓகேவா? இதுதான் பின்னம். இப்போ எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும் அப்படிங்கிறது கீழே. அது என்னன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில்? டினாமினேட்டர், தமிழில் பகுதி. எத்தனை பார்ட் ஆக்சுவலாக எடுத்து சாப்பிட்ருக்கோம் அல்லது மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? நியூமரேட்டர். இந்த பின்னத்தை இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டுனா நிறையா ஆப்டிடியூட் ரீசனிங் கொஸ்டின் வந்து நீ ஈஸியாக பார்த்தோன்னா சொல்லிடலாம் தான் ஆன்சர் அப்படின்னு. சரியா? ரைட். அடுத்தது இந்த பின்னங்களோட வகைகள் பார்க்கலாமா? டைப்ஸ். பின்னங்களின் வகைகள். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், வார்த்தையை புரிஞ்சிக்கோ. தகு பின்னம், தகா பின்னம். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்க. இங்கிலீஷில் ப்ராப்பர், இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்க. தகாதவங்க கூட உறவு வச்சுருக்காண்டா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடாமாங்க. ஆமாவா? அப்படின்னா இது என்ன இல்லை? ப்ராப்பராக பின்னமாக இல்லை. இதுதான் ப்ராப்பரான பின்னம், தகு பின்னம். இதுதான் பின்னம். இது ப்ராப்பர், ஆனால் பின்னமாக இருக்கும், ப்ராப்பராக பின்னம் கிடையாது. வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? எழுதாதீங்க, கவனிங்க.
பின்னம் ப்ராப்பராக இருந்தது, அது பின்னம்பா. பின்னம்னா என்னென்னு பார்த்தோம், முழுசாக இருக்கக்கூடாது, முழுசோட கம்மியாக இருக்கணும், அதான் பின்னம். முழுசாக வந்துட்டால் முழு கேக்காயிரும், ஒன்றாயிரும். சரியா? இப்போ 1/3, 2/3, 3/4, 1/4, இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். முழுசு இருக்கா அதில்? இல்லை. 4 வெட்டின ஒரு பீஸ் வச்சுருக்கேன். 4 வெட்டின ஒரு கேக்க 3 பீஸ் இருக்குது. 3 வெட்டின ஒரு கேக்க 2 பீஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதே புரியுதா? இதெல்லாம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? இல்லை. ஏன்? என்ன அர்த்தம் இதுக்கு? கேட்க வச்சு போங்க. கேட்க வச்சு தான் போகணும் சார். நான் மேக்ஸில் புளி சார், அந்த புளியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த புளியெல்லாம் வேண்டாங்க, அது டுபாகூர் புளி. ஆமாம், இதான் இங்கே கற்றுக்க போகிறதா ஒரிஜினல் புளி. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தம் பார்த்தோன்னு சொல்லுங்கள், கேட்க வச்சு சொல்லுங்கள். 2 பீஸாக வெட்டணும் ஒரு கேக்க, ஆனால் 3 பீஸ் வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் கேக்கு எடுக்கிறேன், 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன், 2ஐயும் சாப்பிட்டேன், இன்னும் பசிக்குது எனக்கு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், அடுத்து இன்னொரு கேக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேக்கை என்ன சைஸாக வெட்டணுமோ அத்தனை சைஸாக தான் இதையும் வெட்டணும். அதையும் 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன், அதுலேருந்து ஒரு பீஸ். அதுதான் அர்த்தம். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு முழு கேக்கு, 2வது கேக்கில் 2ல் ஒரு பங்கு. புரிஞ்சுதா? அப்போ இதில் முழுசு ப்ராப்பரான ஃப்ராக்ஷன் அது இல்லை, அதுக்குள்ளே ஒரு முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதேமாரி இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கேக்குக்கு போனீங்கன்னா வழி பிறக்கும். கேக்கு தான் அடிப்படை, பேக் டு பேசிக்ஸ் நம்மளோட இதுலேயே இருக்கும். எல்லா இடத்துலையும் லோகோலாம் இருக்கும் பாருங்கள். பேசிக்ஸ் புரிஞ்சிட்டுனா அது ஒரு விஷயமே இல்லை. நீட்லாம் கஷ்டன்றான்ல, அவன் மனப்பாடம் பண்ண கேள்வி வந்திருக்காது, அதனால கஷ்டம். அது அந்த கொஸ்டின் நான் ஆன்சர் மனப்பாடம் பண்ணியிருப்பான், அதிலேருந்து கேட்டால் ஆன்சர் போட்டுருவான். புரிஞ்சிட்டு, புரியுதா? புரிஞ்சிட்டு வேறு மாதிரி நம்பரை மாற்றி கேட்பாங்க. அந்த கேள்வி நம்பரை மட்டும் மாற்றிருப்பான், ஆனால் அவன் படித்த கேள்வியே தான் இருக்கும். கான்செப்ட் தெரியாதனால கஷ்டம். அது இங்கே தான் பிரச்சனையே. கான்செப்ட் புரிஞ்சிருந்துன்னா எல்லாமே ஈஸி. அப்போ கேட்க வச்சு போகுத அப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம்? 3 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினா ஒரு கேக்க, 3ஐயும் சாப்பிட்டான், இன்னும் பசிக்குது. ஸோ 2வது ஒரு கேக்கு எடுக்கிறான், 3 ஈக்குவல் பார்ட்டாக போடுறான், அதில் ஒரு பீஸ் எடுத்துருக்கான். அப்போ ஒரு முழு கேக்கும் 2வது கேக்கில் 3ல் ஒரு பங்கு இருக்குது அதில். புரிஞ்சுதா? அப்போ இது 2ல் என்ன இருக்குது? முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ பின்னம் ஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம்? முழுசாக இருக்கக்கூடாது, முழுசோட கம்மி, அதில் முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம். ஓகேவா? இந்த இம்ப்ராப்பர் இதை நாம் எதுவும் மாற்ற முடியாது, அது அவ்வளோதான். இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, தகா பின்னம், அதை நம்ம இப்படி பார்த்தலாம். அதில் உள்ள முழுசை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, முழுசு, அது தனியாக பிரிச்சுட்டு வந்து எழுதலாம். இப்படி எழுதலாம். ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாரு, என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு கேக் எடுத்து 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன், ஆனால் என்கிட்ட எத்தனை பங்கு இருக்குது? 21 இருக்குது. அப்போ என்ன இருக்குது? அதில் எத்தனை 4 இருக்குது? எத்தனை முழு கேக்கு இருக்குது? ஒரு முழு கேக்காக மாற்றணும்னா எத்தனை பீஸ் சேர்த்தணும் இதிலேருந்து? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். இதில் இருந்து ஒரு முழு கேக்கு நான் தனியாக எடுக்கணும். அப்போ எத்தனை பீஸ் சேர்த்தணும்? இங்கே வந்து பாரு, கீழே எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன்னு பாரு. 4 வெட்டியிருக்குமா? அப்போ 4, ஒவ்வொரு 4 பீஸாக சேர்த்த ஒவ்வொரு முழு கேக்கு கிடக்கும். அது மாதிரி எத்தனை 4 இருக்குதுல்ல? 5 4 இருக்குது. 5 முழு கேக்கு. 6வது கேக்கில் 4 வெட்டினோம்னா ஒரு பங்கு இருக்குது. அப்படி எத்தனை முழு கேக்கு வேணாலும் அதில் ஒளிஞ்சிருக்கலாம். சரியா? ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதையும் ஞாபகப்படுத்திக்கலாமா? மொட்டையாக படிச்சிருப்போம், என்னென்னு புரியாமல். என்ன படிச்சிருப்போம்? பகுதியோட தொகுதி பெருசாக இருந்தால் தகா பின்னங்க அப்படின்னு. நம்ம தானே?
பகுதியோட தொகுதி சின்னதாக இருந்தால் தகு பின்னங்க என்ன மண்ணுன்னே தெரியாது, மனப்பாடம் பண்ணோம் எழுதுனா வந்துட்டோம். அதனால தான் மேக்ஸ் கஷ்டம். இதெல்லாம் புரிஞ்சிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. பரவாயில்ல, போனதை தூக்கி போட்டிருக்கான், இப்போ கற்றுக்கங்க. ஆனால் இறங்கி வரணும், குழந்தை தரமாக வரணும், வந்தீங்கன்னா தான் புரியும். குழந்த மாதிரி கற்றுக்கணும். இந்த கேக்கு கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. பின்னான்னு வந்தால் கேக்கை வச்சு யோசிச்சு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அப்போது இந்த தகா பின்னம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள முழுசை தனியாக பிரித்து எழுதுனீங்கனாக்கா அதுக்கு பேர் கலப்பு பின்னம். பின்னத்தில் 3வது வகை. அதுக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம். கலப்புனா இங்கிலீஷில் என்ன? மிக்சடு. மெட்டீரியல் இன்னும் கொடுக்கல, சாஃப்ட் காப்பி அனுப்புகிறேன், அதில் சால்வ் பண்ணணும். மெட்டீரியல் தர சொல்கிறேன். புரிஞ்சுதா? இந்த தகா பின்னத்தை இதை எப்படி மாற்ற முடியாது, அது ப்ராப்பராக ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஒன்றும் அப்படியே விட்டுற வேண்டி தான். இது இம்ப்ராப்பர். முழுசை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது, முழுசை தனியாக எத்தனை முழுசு இருக்கோ அதை தனியாக பிரித்து எழுதிட்ட அப்படின்னாக்கா முழுசும் இருக்கும் பின்னமும் இருக்கும். யார் அது மியூட்டில் போடுமா? கார்த்தியா? அதுக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம். ஸோ முழுசு ப்ளஸ்ஸு ஃப்ராக்ஷன் ரெண்டு கலந்துருக்கிறனால தான் அதுக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம். முழு எண் இருக்குது, பின்னம் இருக்குது. ஸோ கலப்பு பின்னம். இங்கிலீஷில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை திரும்ப நம்ம அப்படி மாற்ற முடியுமா? மாற்றலாம். என்ன பண்ணணும்? இந்த முழுசை இங்கே அதை விட்டுருங்க, அதை தூக்கி போடுங்க, அதை அந்த ஸ்கூல் கதையை விட்டுருங்க. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு கற்றுக்குறோம். இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அதை விட்டுருங்க, வேண்டாம். இங்கே வாங்க, மல்டிப்ளிகேஷன் நீங்கள் இதை சொல்லாமே போட்டுருவீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திரும்ப என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன் இருக்கா, ஃப்ராக்ஷன் கேக்கு எத்தனை சம பங்காக வெட்டி இருக்கும் அதை பார்க்கணும். இது 2 சம பங்காக வெட்டியிருக்கோம். அப்போ இந்த கேக்கு ஒரு கேக்கு எடுத்து திரும்ப 2ஆக வெட்டி அதில் சேர்த்திடணும். அப்போ 3 பீஸோட சைஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர், இது மிக்ஸ்டு இம்ப்ராப்பராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு கேக் எடுத்து எத்தனையாக வெட்டணும்? எப்படி டிசைட் பண்ணீங்க? இந்த ஃப்ராக்ஷன் இது வெட்டின கேக்கு ஈக்குவலாக 3 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும். அப்போ இந்த கேக்கு என்ன எத்தனையாக தான் வெட்டணும்? 3ஆக தான் வெட்டி அதில் சேர்த்தணும். 4/3. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்னவா மாற்ற முடியும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற முடியும். அதேமாதிரி தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். அதுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை மல்டிப்ளை பண்ணி அதில் சேர்த்து அப்படின்னு. அதே அங்கேருந்து வரும்பொழுது இதில் எத்தனை 3 இருக்குது, 3ஆல் டிவைட் பண்ணி எத்தனை வருதும்பாங்க. அதான் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 1 1/3 கலப்பு பின்னமாக மாறுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன ஏன் அப்படி பண்ணுறோன்னு இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதே இந்த கேக்கு என்ன பண்ணணும்? 5 முழு கேக்கு இருக்குது, ஒவ்வொரு கேக்கையும் 4 நாளாக வெட்டணும். அப்போ எத்தனை நாள் கிடைக்கும்? 5 நாள் கிடைக்கும். அதான் 5 நாள் 20, 20 1 21. கேட்க நினச்சிட்டே போ, உனக்கு டேபிள்ஸே தெரிய வேண்டாம். 5 நாள் எவ்வளோ? 5 நாளை கூட்டினா 20, 20 + 1. அன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வா. ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? பின்னம்னா என்ன? அடுத்தது அதில் வகைகள்: தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன்னா என்ன? டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்: ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண முடியுமா? தகு பின்னத்தை ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது. தகா பின்னத்தை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்ற முடியும். என்னவா மாற்றலாம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். ஓகேவா? கலப்பு பின்னமாக மாற்றலாம். கலப்பு பின்னமாக என்னவா மாற்றலாம்? இம்ப்ராப்பராக மாற்றலாம். ஆனால் நீங்கள் மாற்றலாம் தேவையில்லைங்க, பட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் பார்ப்போம், சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். நான் சொல்கிறதெல்லாம் தகு பின்னமா தகா பின்னமா அப்படின்னு எழுதணும். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு எழுதணும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுனாக்கா கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா
இம்ப்ராப்பர். கலப்பு பின்னமாக இருந்தாக்கா தகா பின்னமாக மாற்றணும். சரியா? எழுதுங்க எழுதுங்க என்ன வகையான பின்னன்னு எழுதி கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கன்வெர்ட் பண்ணிடுங்க வேறு ஒரு விதமாக. இந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்டதெல்லாம் விட்டுருங்க. சரியா? இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த கேக்கை வச்சே போங்க, அதான் ப்ராப்பர். உலகத்தனமாக யோசிங்க, கேக்கு வச்சு யோசிங்க. புரியாது, ஒன்றுமே மறந்துடுச்சு சார், எனக்கு மேக்ஸ் வராது, மறந்துடுச்சு, நோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சே இருக்க வேணாம், இங்கே கற்றுக்கோ, அவ்வளோதான். ஒரு கேக்கை 3 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு வெட்டியிருக்கான். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். தகு பின்னம். இது என்ன பண்ணியிருக்கான்? கேள்வி கேளுங்க முதல்ல, எப்படின்னா என்ன அப்படின்னு. 100 ஈக்குவல், ஒரு கேக் எடுத்து 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 99. அப்போ இதுவும் தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அடுத்து இது ஒரு கேக் எடுத்து 5 பார்ட்டாக வெட்டியிருக்கான், ஆனால் இங்கே 41 பீஸ் இருக்குது. அப்போ இதில் ஒவ்வொரு பீஸையும் நான் இந்த மேலே 41 பீஸ் 5 5ஆக சேர்த்தனோம்னா என்ன ஆயிரும்? ஒவ்வொரு முழு கேக்கு கிடைக்கும். எத்தனை 5 இருக்குது? 8 5 இருக்குது. அப்போ 8 முழு கேக்கு இருக்குது. 9வது கேக்கில் 1 மீதி. கேக்கை வச்சே போங்க, அவன் சொல்லியிருப்பான். ஓகே, இதில் எத்தனை 5 இருக்குது? 8 40, 8 ஏன்னு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கோ. தெரியாமல் பண்ணிட்டு வந்திருப்போம், ஏதோ பண்ணிட்டு வந்திருப்போம். ரைட், கேக்கை வச்சு போ. அடுத்தது இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். முழுசு 3 முழு கேக்கு இருக்குது. 4வது கேக்கில் 5ல் 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 2 பீஸ் வச்சுருக்கோம். அப்போ இந்த 3 எத்தனையாக வெட்டணும்? ஒவ்வொன்றையும் 5 5ஆக வெட்டணும். ஏன்னா 4வது கேக்கு எத்தனை தான் வெட்டியிருக்கோம்? 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம். அப்போ தான் இந்த பீஸோட சைஸஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ 3 கேக்கு 5 5ஆக வெட்டினா அவ்வளவு 15. 15 2 17. 17 மேக்ஸாக எனக்கு சுத்தமாக வராது, நோ ப்ராப்ளம். வராதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்பராக சொல்லித்தராதான் பிரச்சனை. மனப்பாடம் பண்ணி ஆமாம், உங்கள் திறமையெல்லாம் உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணிட்டானுங்க. சார் இப்போ நாங்கள் சிந்திக்கலையா? இன்னும் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டா அப்போ சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். சிந்திக்கிறீங்க, உன்னோட முழு திறமையை நீ பயன்படுத்தலை. சரியா? இதை ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டா முழு திறமை வெளியில் வரும். அதுக்கு நான் அப்போ மண்டக்கணம் வந்துடக்கூடாது, கற்றுக்க மாட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும்னா கற்றுக்க முடியாது. அதுக்கு மேலே நாலேஜ் வளராது. பசி அடங்கிடுச்சுனாக்கா சாப்பிட முடியுமா? அப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கட்டுறது கையில் மனசில் வச்சுக்கோ. அந்த எண்ணம் இருந்தால் தான் கற்றுக்கிட்டே போகலாம் கடைசி வரைக்கும். ஆமாம், இது ஒரு கேக் எடுத்து 10 பீஸாக வெட்டியிருக்கோம். ஆனால் நம்மகிட்ட 101 பீஸ் இருக்குது. அப்போ இதில் எத்தனை 10 இருக்குது? 10 10 முழு கேக்கு. 11வது கேக்கில் 10ல் ஒரு பங்கு இருக்குது. அதேமாரி இங்கே 60 முழு கேக்கு இருக்குது. சரியா? 61வது கேட்குறோம், அதை 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட் எடுக்கும். அப்போ இதையும் என்ன பண்ணணும்? நம்ம அதில் கலக்கணும். அந்த 60 கேக்கையும் 2 2 பீஸாக வெட்டி இதில் சேர்த்தணும். அப்போ எவ்வளோ வரும்? 120. ஒவ்வொரு கேக்குலையும் 60 கேக்கை 2 2ஆக வெட்டினோம்னா 120. 121 பீஸ். அவ்வளோதான். கேக்கை வச்சுப்போ, மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரியா? ரைட், அடுத்து போகலாமா? இன்னொரு வகை பின்னங்கள். ஓரினம் பின்னம். வார்த்தையில் அர்த்தம் இருக்கு பாருங்க. ஓரினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி. ஓரினுக்கு ஆப்போசிட் என்னது? வேற்றினம், வேற வேற இனம். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்க. பின்னங்கள் ப்ளூரலில் தான் போட்டாகணும். இங்கிலீஷில் லைக் ஃப்ராக்ஷன். லைக்னா ஒரே மாதிரி. அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஒரே மாதிரி இல்லாத.
ஒன்றுக்கு மேற்பட்ட பின்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், வார்த்தையிலேயே தான் அர்த்தம் இருக்கும். வார்த்தையை பார்த்தோன்னே புரியும். ஒவ்வொரு வார்த்தையும் நீ வார்த்தைக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்டு அதை புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிட்டின்னா திரும்ப அந்த வார்த்தை பார்த்தோன்னா அது ஞாபகம் வரும். ஓ, இதுதான் சொல்ல வரான், ஆன்சர் போட்டுரும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று நம்மளை சுற்றியில் உள்ள விஷயத்தை வார்த்தையை மாற்றி வச்சுருக்கான். வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எழுதாதீங்க, கவனிங்க. ஓரின பின்னங்கள், ஒரே மாதிரி இனம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஓரின பின்னங்கள். இங்கே என்ன ஒரே மாதிரி இருக்குது? சரியா? அப்போ பீசஸோட சைஸு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இது ஒரு கேக்கு 4 வெட்டி ஒரு பாட்டு, இதை 4 வெட்டி ஒரு பாட்டு. பீசஸோட சைஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே மேட்ரு. பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஓரின பின்னம். கீழே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே பாருங்கள், கற்பனை பண்ணணும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதை புரியாமல் அவன் உட்காந்து கணக்கு போட்டுட்ருப்பாங்க உட்காந்து. சரியா? சரி, இதில் எப்படி இருக்குது பீஸோட சைஸு? மேலே எல்லாம் ஒன்றாவே இருக்குது. ஒன்றே ஓரின பின்னம் போட்டுறக்கூடாது. நீ வெட்டுற பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கா, அதை தான் பார்க்கணும். சரியா? முதல் கேக் எடுக்கிற 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டின, கற்பனை பண்ணு, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு பார்ட் எடுத்துருக்க. ரெண்டாவது கேக் எடுக்கிற 3 ஈக்குவல் பார்ட்டை வெட்டுற, ஒரு பீஸ். 4வது 5 ஈக்குவல். இதில் பீஸோட சைஸ் எதில் பெருசாக இருக்கும்? ஏ, பி, சி. இதெல்லாம் கேள்வி எக்ஸாமில் வந்துருக்குது. இது மாதிரி கொடுத்துட்டு வேறு வரிசையில் எழுது, பின்னத்தை கொடுத்துட்டு எழுதிடுவான். உடனே அதுக்கு ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் ஓரின பின்னமாக மாற்றி அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை ஸ்டெப்பை மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் என்ன சொன்னீங்க? எதை வச்சு சொன்னீங்க? இப்போ கேக்கை வச்சு சொன்னாலே பெரிய பெரிய விஷயம்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும்னு. கேக்கை வச்சே போ. அப்போ எதில் பீஸ் பெருசாக இருக்கும்? 3 வெட்டினதில் தான் பெருசாக இருக்கும். இருக்கிறதுல சின்ன பீஸ் இதில் 5 வெட்டி 1. கேள்வி இது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ்ல கேள்வி இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொடுத்துருவான் 4-5 பின்னம். இதில் பெரிய பின்னம் இது, அல்லது ஏறு வரிசையில் எழுது அப்படிமா. கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. இறங்கு வரிசையில் எழுதுமா. இப்போ இது இறங்கு வரிசையில் எழுதுங்க பார்ப்போம். எது ஃபஸ்ட்டு வரும்? 1/3 ஃபஸ்ட்டு, அடுத்தது 1/4, அடுத்தது 1/5. நம்மளால் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க புரியாதவன். இதை புரிஞ்சுக்கிட்டால் இப்படி டேரெக்டாக போட்டுடலாம். அது எப்படி டஃப்பாக இருந்தாலும் சரி போட்டுடலாம், வந்துடும். ரைட். இதுக்கு பேர் என்னது? அப்போது பீசஸோட சைஸ் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஓரின பின்னங்கள். வேறு மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? வேற்றின. இந்த ஓரின பின்னங்களாக இருந்தால் கூட்ட முடியும், வேற்றின பின்னம்னா கூட்ட முடியாது. ஏன் சார் அப்படின்னா, இது பாருங்கள், ஒரு கேக்கு 3மே என்ன பண்ணியிருக்கேன்? 4 நாளாக தான் வெட்டியிருக்கேன். அப்போ ஒரு கேக்கை 4ஆக வெட்டினாங்க. அதில் மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது? அண்டர் இப்போ 5, 6 பீஸ் இருக்குங்க. ஒரு கேக்கை 4ஆக வெட்டினாங்க, 6 பீஸ் இருக்குது. ஏன்னா 3லேயுமே பீஸோட சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, சேர்த்திடலாம். கீழே உள்ளது எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக கீழே கூட்டக்கூடாது. ஏன்னா எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுது, அதனால தான் கூட்டக்கூடாது. அது மேலே உள்ளதான் நம்மகிட்ட ஆக்சுவல் பீசஸ். ஒரு கேக்கை 4ஆக வெட்டினேன்னா என்கிட்ட 6 பீஸ் இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதலாம்? இது என்ன பின்னம்? இம்ப்ராப்பர். ஸோ கலப்பு பின்னமாக மாற்றலாமா? இதிலேருந்து 4 பீஸை சேர்த்தணும்னு என்ன ஆயிரும்? ஒரு கேக் ஆயிரும். அடுத்தது லெவலில் இருக்குது 2/4. அப்போ ஒரு முழு கேக்கு. ரெண்டாவது கேக்கை 4ஆக வெட்டினாக்கா 2 பீஸ் இருக்குது. இன்னும் முடியல, நிறைய இருக்குது, கற்றுக்கணும். அவ்வளோதான் நினச்சிடாத, புரிஞ்சுக்கிட்டே வா, அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வா. அதே எதை பாருங்கள், 1/4 + 1/3. இதில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது? ரெண்டையும் ஒன்றா சேர்த்தி 4ஆக வெட்டி 2 பீஸுங்க, அல்லது 3ஆக வெட்டி 2 பீஸுங்க எப்படி சொல்ல முடியும்? எப்படியுமே சொல்ல முடியாது. அப்போ வேற்றின பின்னங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? கூட்டவோ கழிக்கவோ முடியாது. இதுதான் காரணம். ஏன்னா பீஸோட சைஸு வேறு வேறு. அதுக்கு வேறு ஒரு ஸ்டெப்பு பண்ணணும், அதை அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வாங்க.
சமான பின்னங்கள். அதுக்கு பேர் என்னது? சமான பின்னங்கள், ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்யூனா சமம் அப்படின்னு அர்த்தம். வேல்யூ வேலன். சமான பின்னங்கள். ரெண்டு பின்னம் இருக்கும். ரெண்டு பின்னம்லாம் இல்லை, 100 பின்னம் கூட எழுதிக்கலாம். ஆனால் வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும். நம்பர் தான் வேறு வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் தான் வேறு வேறு, பட் வேல்யூ ஒன்றா இருக்கும். 1/2, 3/6 எல்லாம் ஈக்குவல். இது ஈக்குவல். எல்லாம் ஈக்குவல். நம்பர் தான் வேறு வேறு. சரியா மேத்தமெட்டிஷியன்? ஓகேவா? நம்பர் வேறு வேறு. கேட்க வச்சு பாருங்களேன், எல்லாமே எப்படி இருக்குது. கேட்க வச்சு பாருங்கள், புரியும். மேத்தமெட்டிஷியன்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதை இந்த கேக்கு 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட் எடுத்தோம். அடுத்த கேக்கு 6 ஈக்குவல் பார்ட் வெட்டி 3 வச்சுட்டு இருக்கோம். அப்போ என்னது? ரெண்டுமே பாதி பாதி தானே. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? 2000 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 1000 பீஸ் எடுத்துருக்கோம். அப்போ எல்லாமே என்னது? எழுதாதீங்கம்மா, எழுதாதீங்க, கவனிங்க. அப்போ எல்லாத்துக்கோட வேல்யூவானது பாதி தான். இப்படி லட்சக்கணக்கான பின் எழுதலாம், ஆனால் ஒரே வேல்யூவாக வச்சுக்க முடியும் நம்மளால். அதுக்கு பேர் தான் ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இப்போ பாருங்கள், 1/2 மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஒரே நம்பரால் பண்ணும்பொழுது இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, மேலே மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஃப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது கிடையாது, பின்னங்களை பெருக்குதல் கிடையாது. இது ஒரு இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். அது எந்த நம்பராக வேணாலும் வச்சுக்கோ. புரிஞ்சுதா? 2 2 இது என்னது? 4. கரெக்டாக ஒரு கேக் எடுக்கிற, 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுற ஒரு பார்ட்டு. அதே இன்னொரு கேக் எடுக்கிற, 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுற 2 பார்ட். பாதியா இல்லையா? அதே பாரு, அதே 1/2 எந்த நம்பர் வேணாலும் வச்சு பண்ணிக்கும். 3 என்ன கிடைக்கும்? 3/6. 2 ஈக்குவலாக பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட் எடுத்தால் பாதி. அதே இன்னொரு கேக்கு 6 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 3 பீஸ் எடுத்துட்டு, அப்போ என்னது? பாதி தான். புரிஞ்சுதா? அதே என்ன வரும்? 1000. என்னது இது? பாதியா? புரிஞ்சதா? அப்போது ஒரு நம்பர், ஒரு பின்னம் இருக்குது. நம்பரில் பின்னம் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். பட் வேல்யூ மாறாது. அது எந்த பின்னமாக இருந்தாலும் சரி. இதான் கான்செப்ட். சரியா? சரி, பின்னத்தோட தலைகீழ் என்ன? சரி, பெருக்கலோட தலைகீழ் என்ன? அப்போ மேலேங்களையும் ஒரே நம்பராக பெருக்கும் பொழுது அதே மாதிரி வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். அதே தானே வகுத்தலில் பண்ணும்போதும் கிடைக்கும். பெரிய நம்பராக இருக்குது இந்த மாதிரி. இப்போ 1000 பெரிய பின்னமாக கொடுத்துட்டான், பார்க்க பயமாக இருக்கும். சின்னது பண்ண முடியும். மேலேங்களையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணு, 1000 டிவைட் பண்ணு. பெரிய பின்னமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்பரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். என்ன கிடைக்கும்? 1/2.
இந்த பின்னத்தோட வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு சின்ன பின்னம் கிடைக்கும் நமக்கு. அதே வேல்யூ தான், பட் நம்பர்ஸ் சின்னதாக மாறிடும். இப்போது பெரிய நம்பர்ஸாக இருந்ததுன்னா ஒரே நம்பரால் டிவைட் பண்ணும்பொழுது சின்ன நம்பரு கிடைக்கும், வேல்யூ அதே தான் இருக்கும். சின்ன பின்னமாக இருக்குது, மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதோட பெரிய பின்னம் கிடைக்கும், பட் வேல்யூ அதே தான் இருக்கும். சரியா? இதுக்கு பேர் என்னது? சமான பின்னங்கள். ஒரே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னத்தை நீ என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். சரியா? சரி, கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஓரின பின்னம் வேறின பின்னம் எது எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்பேன். இப்போ நான் கொடுக்குறதுல ஓரின பின்னம் எது எது, வேற்றின பின்னம் எது எதுன்னு எனக்கு சொல்லணும். எழுதுங்க. இது 4 மட்டும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாச்சா? இது என்ன பின்னமா? வேற்றின பின்னம். சரியா? சரி, இதில் எதில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்கும்? இதுலையா? சியா? அவசரப்படக்கூடாது, முதல்ல கேள்வி கேட்கணும். பின்னன்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கணும். உனக்குள்ளே நீ கேள்வி கேட்கணும். சரியா? அதை 2 பீஸாக வெட்டியிருக்கான் ஒரு கேட்க. இது எத்தனை பீஸாக வெட்டியிருக்கான்? 4. இது 5 பீஸாக. இதில் சின்னதாக இருக்கும் பீஸ் இருக்கிறதுலையே, 5 பீஸாக வெட்டினதில் தான் இருக்கும். இதெல்லாம் பீஸ் பெருசாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. கரெக்டாக தான் சொன்னீங்களா? நான் பெருசாக தானே கேட்டேன். பெருசு சொன்னால் 5 பெருசை பார்த்து சொல்லிட்டீங்க. கேக்கு கற்பனை பண்ணுங்க, எதையாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக மாற்று. இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்கும். மனப்பாடம் பண்ண வைக்க மாட்டேன். ஃபிசிக்ஸ் முடித்தா வந்தேன், மேக்ஸ் முடித்தா வந்திருந்தீங்க, சயின்ஸ் கேட்டேன். திசைக்கும் திசை வேகத்துக்கும், சரி வேகத்துக்கு திசை வேகத்துக்கு வித்தியாசம் கேட்டால் வேறு சார், ஆனால் தெரியல, ஏன்னா நீ கற்பனை பண்ணலை, அதான் பிரச்சனை. அதுமாதிரி பயாலஜியில், பாட்னியில் ஒளிச்சேர்க்கையின் பொழுது என்னது சுவாசித்தலின் பொழுது தாவரம் என்ன கேஸ் எடுத்துகிட்டு என்ன கேஸ் வெளியிடும். தப்பாக தான் சொன்னாங்க எல்லாருமே. சரியா? தப்பாக தான். சொல்லுங்கள். சுவாசித்தலின் தாவரம் சுவாசித்தலின் பொழுது என்ன வாயு எடுத்துகிட்டு என்ன வாயு வெளியிடும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியிடும். அப்படின்னா மடத்தனமான தப்பு. மடத்தனமான தப்பு. அதில் என்ன மடத்தனம் பாருங்கள், எல்லோரும் மூஞ்சி மாறுது அப்படியே. அட்லீஸ்ட் அவங்களாவது தெரிஞ்சிருப்பாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். தப்பு. ஏன்னா இந்த வேலை நம்ம ப்ராப்பராக பண்ணல, இங்கே தான் பண்ண போகிறோம், அதுக்காக நடந்தது தப்பு. அது தாவரமாக இருந்தாலும் நான் நடத்தும் பொழுது பார்ப்போம், அதெல்லாம் பயாலஜியில் பார்ப்போம். விலங்காக இருந்தாலும் சுவாசத்தில் ரெஸ்பிரேஷன் அப்போது சரியா ஆக்சிஜனை தான் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். சார் தாவரமும் அதே கதை தான். சரியா? பார்ப்போம், அப்புறம் பேசிக்கலாம். ரைட். அது மாதிரி ஏன்னா ஒழுங்கான புரிதல் மனப்பாடம் பண்ணி வந்துட்டோம். மாறுங்க தயவு செஞ்சு, அதுக்காக நடந்தது. சரி, பார்ப்போம். அவசரப்படக்கூடாது. இது என்ன பின்னம்? ஓரினம். எல்லாமே பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? அதை வச்சு தான் ஒரே சைஸாக இருந்ததுன்னா ஓரின பின்னம், சைஸ் வேறு வேறையாக இருந்தால் வேற்றின பின்னம். ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கலாம், வேறு சைஸாக இருந்தால் ஒன்றா சேர்த்து 5 பீஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு சைஸு. அப்படி இருக்கக்கூடாது. பீஸோட சைஸ் எப்படி இருக்கணும்? ஒரே அளவாக இருக்கணும். 10 கிராம்னா 10 கிராம் தான் இருக்கணும் எல்லாமே.
இது என்ன பின்னம்? வேரின பின்னம். இதில் பீஸ் எதில் பெருசாக இருக்கும்? ஏவா பியா சியா? ஓகேவா? இது பீஸோட சைஸ் இருக்கிற எது சின்னதாக இருக்கும்? 11. ஒரு கேக் எடுத்து வெட்டுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. மறக்க மிஸ்ஸே ஆகாது. அங்கே கான்செப்ட் புரிஞ்சுன்னா மிஸ்ஸே ஆகாது. பட் இதோட வேல்யூ எது அதிகம்? அப்பயும் ஈஸியாக சொல்லிடலாம். எதில் வேல்யூ அதிகமாக இருக்கும்? இந்த 3ல். இந்த 3ல் எதில் வேல்யூ அதிகம்? சியா? பி தாங்க. கற்பனை பண்ணால் எப்படிங்க மிஸ் ஆகும்? இதை 10 வெட்டியிருக்கோம். இந்த கேக்கு 9 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும். இதை 11 ஈக்குவல். ஒவ்வொன்றுலையும் ஆனால் எத்தனை பீஸ் தான் எடுத்துருக்கோம்? எதில் பீஸோட சைஸ் பெருசு? 9ல். அப்போ இதுதான் பெருசாக இருக்குது. இதோட வேல்யூ தான் பெருசு. கேக்குக்கு போ. பேக் டு பேசிக்ஸ். ஓகேவா? அடுத்தது இதை நான் அப்புறம் கண்டுபிடிக்க சொல்லித்தரேன். ஆனால் இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ்காரனுக்கு சொன்னால் உடனே பிடிச்சிக்குவான். நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ பார்ப்போம். இதோட ஓரின பின்னமா வேட்டின பின்னமா? வேட்டின பின்னம். கூட்ட முடியுமா? பீஸோட சைஸு வேறு வேறு. இதில் பீஸோட சைஸ் இருக்குல்ல சின்னதாக இருக்கும்? 7. ரெண்டாவது பி இருக்கிறதுல பெரிய பீஸ் அது. இதில் எது பெரிய பின்னம்? அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். நிறைய பின்னத்துலேயே ஒரு 4-5 நாள் போகும். ஆனால் பின்னத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் என்ன ஆகும்? பின்னத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிறையா கொஸ்டினுக்கு ஒன்றால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த பின்னம் தெரியாதனால தான் போய் அங்கே தடுமாறிட்டு இருப்போம். அதுமாரி பின்னம் தான், ஃப்ராக்ஷன் தான். பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்லாம் கை தூக்குங்க. சரி, சதவீதமும் ஃப்ராக்ஷனும் ஒன்று. இதோட டைமென்ஷன் தான் அது. ஒத்துக்கிறீங்களா? சதவீதம் இருக்குல்ல, பின்னம் தான் சதவீதம். ஒத்துக்கிறீங்களா? ஃப்ராக்ஷன் தான் பர்சன்டேஜ். ஒத்துக்கிறீங்களா? பார்ப்போம். சதவீதம் தான் என்னது? ஃப்ராக்ஷன். பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். என்னம்மா ஒத்துக்கிறீங்களா? மேக்ஸ் தானே +1 +2ல் தெரியல. ஆமாம், ஃப்ராக்ஷன் தான்மா. ஃப்ராக்ஷனோட இன்னொரு டைமென்ஷன் தான் பர்சன்டேஜ். ஒத்துக்கிறீங்களா? இல்லை, பர்சன்டேஜ் தான் ஃப்ராக்ஷனு, ஃப்ராக்ஷன் தான் பர்சன்டேஜ். சரியா? சரி பார்ப்போம். சரி, அடுத்தது இது மாதிரி நிறைய லிங்க் இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன் தான் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். அதேமாதிரி ரேஷியோவும் என்னது? ஃப்ராக்ஷன் தான். ஒத்துக்கிறீங்களா? மேத்தமெட்டிஷியன் ஃப்ராக்ஷன் தான் ரேஷியோ. கரெக்டா? தெரியல. ஏன்னா நம்ம புரியாத படித்ததோட விளைவு தான் அதெல்லாம். பரவாயில்ல, புரிஞ்சிக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸ் தெரியாதவங்க கற்றுக்கலாம், கவலைப்படாதீங்க. சரி, அடுத்தது இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ரைட், இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? பின்னம் மட்டும்தான் பார்த்துருக்கோமா? பின்னம்னா என்ன? அதில் வகைகள். தகு பின்னம், தகா பின்னம். தகா பின்னமாக இருந்தால் கலப்பு பின்னமாக மாற்றிடலாம். கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒன்றுமே கிடையாது. தமிழில் சொன்னாவே உனக்கு புரியும். இங்கிலீஷ் வார்த்தையை நீ கொண்டு வந்துடலாம். மனப்பாடம் பண்ணவன் தான் என்னது? தமிழுக்கு இங்கிலீஷ் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டவனுக்கு தமிழில் தாய்மொழியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சு நீயே இங்கிலீஷ் வார்த்தையை கொண்டு வந்துடுவேன். அதனால் பயப்பட தேவையில்லை. பாருங்கள். அப்புறம் தகா பின்னத்தை தானேமா மாற்றுவீங்க? மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுவாங்க. கலப்பு பின்னமாக மாற்றுவாங்க. கலப்பு பின்னத்தை திரும்ப என்னவா மாற்றலாம்? இவரை எந்த மாதிரி மாற்ற முடியாது. அவர் ப்ராப்பராக இருக்கார், அதனால் மாற்ற முடியாது. அடுத்தது ஓரின பின்னம், வேற்றினம். பீஸோட சைஸஸ் ஒரே மாதிரி இருந்தாக்கா ஓரின பின்னங்கள். அதை எதை வச்சு டிசைட் பண்ண முடியும்? கீழே எத்தனை பீஸாக வெட்டணும், அதான். எல்லாத்துலேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீசஸாக வெட்டியிருந்தோம்னா அந்த கேக்கோட அந்த 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 பின்னத்தில் இருக்கக்கூடிய பீஸோட சைஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். வேறு வேறு நம்பர்ஸாக வெட்டியிருந்தோம்னா சைஸ் வேரியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது சமான பின்னங்கள், ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். எந்த ஒரு ஃப்ராக்ஷன் பின்னமாக இருந்தாலும் சரி, நியூமரேட்டர் டினாமினேட்டர் தொகுதி பகுதி மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ
அல்லது ஒரே நம்பரால் டிவைட் பண்ணாலோ அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னத்தை கொண்டு வர முடியும். அது மாதிரி எத்தனை பின் எழுதலாம்? இது மாதிரி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எத்தனை எழுதலாம்? இன்ஃபினிட். எத்தனை கோடிக்கணக்கில் நீ எழுதலாம். ஒரே 1/2 வச்சுக்கிட்டேன்னா ஒன்று ஒவ்வொரு நம்மளாக மல்டிப்ளை பண்ணு ஏகப்பட்டது உருவாக்கலாம். இன்ஃபினிட் நம்பர்ஸ் எப்படி இன்ஃபினிட்டோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ரைட். அடுத்தது நாளைக்கு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு வாங்க, வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து பின்னங்களை, கூட்டுதல், கழித்தல், பெருக்குதல், வகுத்தல் அதெல்லாம் பார்ப்போம். அன்றைக்கி வராதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட் வீடியோ இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு இப்போது அடிப்படை கணிதம் பேசிக் மேக்ஸ் இன் 2025 போட்டிருப்பேன். அதில் பாருங்கள் இருக்கும். இதில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தமிழில் போட்டிருக்கேன். இப்போ தான் அன்றைக்கி பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி உள்ள வீடியோவும் ஆட் ஆகிடும். பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து போவோம். அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் டெசிமல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசம எண். தசம எண்ணும் பின்னம் தான், தெரியுமா? தசம எண் பின்னம் தான், ஆமாவா? வெரி குட். தசம எண் எண்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. டெசிமல் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். டெசிமல் ஃப்ராக்ஷனு, அதில் இருந்தால் டெசிமல் நம்பர்ஸ். தசம பின்னம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். தசம பின்னம் தசம நம்பரில் மட்டும் எழுதுனா அதுதான் தசம பின்னம். நாளைக்கு பார்ப்போம். இங்கிலீஷில் டெசிமல் ஃப்ராக்ஷன் அதெல்லாம் எப்படி உருவாக்குறது, அது எப்படி கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம்.